Dear students, welcome to online class with him. 11th Maths 3rd chapter trigonometry, page number 95, example 3.7. If the arcs of same length in two circles obtain at central angles 30 degree and 80 degree, find the ratio of the radius. ரேஷியோன்னு கேட்டாலே இப்படி வரணும். ஸோ சேம் லென்த்துன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ R1:R2ன்னு வரணும். ஓகே, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியன் கொடுத்ததால நம்ம என்ன நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? L=R⁻ தெரியும். த ஆர்க்ஸ் ஆஃப் சேம் லென்த்துன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா சொல்யூஷன் போட்டுக்கோங்க. லெட் R1 and R2 be the radii of two circles with the radii of the two given circles. ஓகே, அப்புறம் என்ன எழுதிக்கணும்னா and L be the length of the arc. நம்மளுக்கு length of the arcனா எப்போவுமே Lன்னு தெரியும். be the length of the arc. இது எப்படியே ரேஷியோ கேட்டால் R1:R2ன்னு வரணும். let L1 and L2 be the R2 be the radius and L be the length of the arc of the two given circles-ன்னு எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா θ1 என்ன கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் சம்லேயே இந்த ப்ராடக்ட் θ must always be in radiansன்னு பார்த்தோம். ஸோ நம்ம θ எப்போவுமே ரேடியன்ஸில் தான் எழுதணும். ஸோ இப்போ 30 டிகிரின்னு இருக்குது. அப்போ இதை ரேடியன்ஸில் எழுதணுன்னா என்ன பண்ணோம்னா எப்படி பண்ணோம்? 180/π π/180 பண்ணணும். எப்போவுமே டிகிரியில் கொடுத்து ரேடியன்ஸில் போடணுன்னா அதான் θ must always be in radians. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. θ must always be in radians. அப்போ θ 30 டிகிரி must always be in radiansனால் என்ன பண்ணணும்னா π/180 பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம்? π/180 டிகிரி இன்ட்டு 30 ரேடியன்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வர்ற ஆன்சர் ரேடியன்ஸில் போட முடியும். 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 1 3s are 3, 6 3s are 18. ஓகே, அப்போது என்ன வரும்? π/6 ரேடியன்ஸ். முடிஞ்சிடுச்சா? எடுத்து எழுதும்போது 30 டிகிரின்னு எழுதக்கூடாது, 30 ரேடியன்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ π/6 ரேடியன்ஸ். இது வெறும் π/180 போட்டால் கூட பரவாயில்ல. இது ஆனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. θ must always be in radians. நெக்ஸ்ட் என்ன? θ2 80 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு π/180 இன்ட்டு 80 ரேடியன்ஸ். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். 2 டேபிள்ஸில் போடணுன்னா 4 2s are 8, 9 2s are 18. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 4π/6 ரேடியன்ஸ். ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும்? L இங்கே R⁻ தெரியும். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 2 கொடுத்துருக்காங்க. R1:R2ன்னு வரணும். ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ். ஸோ R1θ R2θ. ஓகே, ஸோ இப்போ என்ன R1 என்ன கண்டுபிடிச்சோம்? R1θ என்ன? π/6 ரேடியன்ஸ். R1θ1 R2θ2ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ R1θ1 என்ன? π/6 ஈக்குவல் டு R2 என்ன? அப்படியே போட்டுக்கோங்க. R2 கொடுக்கல, ரேஷியோவில் தான் கேட்டிருக்காங்க. 4π/9. இதை கேன்சல் பண்ணுறோன்னா 9 2s are 18, 4 2s are 8, 4π/9 ரேடியன்ஸ். 9 ரேடியன்ஸ் ஈக்குவல் டு R1/R2 ஈக்குவல் டு 4π/9 இன்ட்டு 6/π. π will get cancelled. 3 டேபிள்ஸில் பண்ணால் 2 3s are 6, 3 3s are 9. ஸோ ஈக்குவல் டு 8/3. ஸோ R1/R2 ஈக்குவல் டு 8/3. Therefore R1:R2 equal to 8:3. This is the answer. Correct answer. Check பண்ணிக்கோங்க. R1:R2 equal to 8/3. θ must always be in radians. இப்போ ரேஷியோ கேட்டதால் R1:R2ன்னு வரணும். let R1 R2 be the radius of the given circles and L be the length of the arc. So must always be in radians into 30 radians போட்டு π/6 radians. இது 4π/9 ரேடியன்ஸ். இப்போ இப்படி இருந்த ஃபார்முலா என்னென்னா ரேஷியோவில் கேட்டால் L R⁻. ஸோ இங்கே 2 இருக்கிறதால R1θ1 R2θ2. ஸோ π/6
R1 by R2 4 pi by 9 இது reciprocate ஆகிடும். pi will get cancelled. 2 3s are 6, 3 3s are 9, 8 by 3. So R1 by R2 equal to 8 by 3. So R1 is to R2 equal to 8 is to 3. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. For more videos please subscribe our channel.